ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேஸ் பிம்பிள்ஸ், அதாவது முகப்பருக்கள். அது எப்படி க்யூர் பண்ணலாம்னு நம்ம டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது எதனால வருது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம ஸ்கின் ரொம்ப மாய்ஸ்சர் அண்ட் ஷைனிங்காக இருக்க ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கிளாண்ட் தான் செபேசியஸ் கிளாண்ட். அந்த கிளாண்ட்லேருந்து செவமைங்கிற ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகி நம்ம ஸ்கின்னை ரொம்ப வளவளப்பாகவும் பளவளப்பாகவும் வச்சுக்கிறது. அதாவது இந்த செபம் செக்ரீட் ஆகிற பாதையில் வந்து ஏதாச்சும் ஒரு அப்டெக்ட், அதாவது தடை ஏற்பட்டுச்சுன்னா அது உள்ளே தங்கி அது அக்னி, அதாவது ஃபேஸ் பிம்பிள்ஸாக மாறலாம். ரெண்டாவது என்னன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதாவது நம்ம ஆண்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன் தான் செபம் செக்ரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாகறனாலையோ கம்மியாகறனாலையோ இந்த அக்னி, அதாவது ஃபேஸ் பிம்பிள்ஸ் வரலாம். அதாவது ஃபீமேல்ஸ்க்கு முக்கியமாக அவங்களோட மென்சஸ், ப்ரெக்னன்சி அண்ட் பியூபர்ட்டி இந்த டயத்தில் வந்து வர்ற பிம்பிள்ஸ் நார்மலாங்கிறாங்க. மூணாவது என்னன்னா இன்ஃபெக்ஷன். நம்ம இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகி அந்த ஸ்கின் சர்ஃபேஸ் ரீச் பண்ணி அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணுவோம். அந்த இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணுறப்ப அக்னிஸ், அதாவது ஃபேஸ் பிம்பிள்ஸ் வரலாம்ங்கிறாங்க. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ மேக் பண்ணுறதே உங்களுக்கு தான். மறக்காம பார்க்குற எல்லாருமே ஒரு ஃபாலோ பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த ஃபேஸ் பிம்பிள்ஸுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.